வணக்கம். நம்ம கையில ஒரு சின்ன முள் குத்துனா வர்ற வலி, இல்லனா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட வர்ற ஒரு மனக்கசப்பு, இப்படி ஏதாவது ஒரு வலி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் கண்டிப்பா இருந்திருக்கும், இல்லையா? நாம பொதுவா வலிய ஒரு எதிரி மாதிரி தான் பாப்போம். ஆனா அது நிஜமாவே எதிரிதானா, இல்ல அது நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான செய்திய சொல்ல முயற்சி பண்ணுதா? வாங்க, இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தருடைய ஞானத்தின் வழியா வலிய பத்தின நம்ம பார்வையே மாத்த போற ஒரு விஷயத்த ஆழமா பார்க்கலாம். வலிய அனுபவிக்காதவன் வாழ்க்கையே அதன் எல்லா பக்கத்திலிருந்தும் பார்க்கவே முடியாது. எவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த வரி பாருங்க. அதாவது வலிய தவிர்க்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பக்கத்தையே படிக்காம ஒரு புத்தகத்தை மூடி வைக்கிற மாதிரி. வலிய ஒரு தண்டனையா பார்க்காம ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு இதுவும் அவசியம்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடமா இது நமக்கு சொல்லுது. அப்போ இந்த வலியிலிருந்து நம்ம என்னதான் கத்துக்க போறோம்? நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாமே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தருடைய தினசரி தெய்வீக திரட்டுங்கிற புத்தகத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஞானத்தோட வழிகாட்டுதலோட வலிய பத்தின நம்ம புரிதல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம் வாங்க. சரி, நம்மளோட முதல் பகுதி இதுதான். வலியோட உண்மையான பங்கு என்ன? நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஒரு சாபமா இல்ல தண்டனையா? இல்லவே இல்ல. இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, வலிங்கிறது ஒரு ஆசிரியர். அது நமக்கு எதையோ கத்துக் கொடுக்க வந்திருக்கு. இந்த ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வலிய நம்ம அனுபவிக்கும் போதுதான் நமக்கு பகுத்தறிவு வளருமா? பகுத்தறிவா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நல்லது எது, கெட்டது எது, சரி எது, தப்பு எதுன்னு பிரிச்சு பாக்குற திறமை தான். ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டா கை சுட்டுடும். அந்த வலி என்ன சொல்லுது? அடுத்த தடவை கவனமாயிருன்னு சொல்லுது. அந்த ஞானம் தான் பகுத்தறிவு. அதே மாதிரிதான் வாழ்க்கையில வர்ற வலிகளும் நமக்கு ரொம்ப ஆழமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. இங்க பகுத்தறிவுங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒருத்தரை விட இன்னொருத்தரை தாழ்த்தி பாக்குறது கிடையாது. இது ஞானத்தோட ஒரு வெளிப்பாடு. எது நமக்கு நல்லது செய்யும், எது நமக்கு கெடுதல் உண்டாக்கும்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிற திறமை இருக்கு இல்லையா, அதுதான் இங்க பகுத்தறிவுன்னு சொல்லப்படுது. வலி ஒரு ஆசிரியர்னு சொன்னோம். சரி, அது எங்கிருந்து வருது? அதுவாட்டுக்கு திடீர்னு முளைக்குதா? நிச்சயமா இல்ல. வாங்க, அடுத்த பகுதிக்கு போய் அதோட மூல காரணம் என்னன்னு ஆராயலாம். ஒவ்வொரு சின்ன வலிக்கு பின்னாலேயும் ஒரு உறுதியான காரணம் இருக்கு. அது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனைன்னா எப்படி உடல் வலி நமக்கு சொல்லுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோன்னு மனவலியும் ஆன்ம வலியும் நமக்கு சொல்லுது. அந்த வார்னிங்கை நாம கவனிச்சு அந்த மூல காரணத்தை சரி செய்யணும். அதுதான் அது நமக்கு தர மெசேஜ். இங்க பாருங்க, இது எவ்வளவு அழகா விளக்கப்பட்டிருக்கு. வலியோட மூலம், அதாவது அதோட காரணம் என்னவாம்? சரியான பாதையிலிருந்து நாம விலகி போறதுதான். சரி, அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். நாம எதுக்காக அந்த பாதையிலிருந்து விலகினோமோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். காரணத்தை சரி செஞ்சுட்டா வலி தானாவே காணாம போயிடும். காரணத்தை சரி செய்யறதுன்னு சொல்றோம், அது சரி. ஆனா அது எப்படி பண்றது? அதுக்குதான் ஒரு வழிகாட்டி இருக்கு. அதுதான் சரியான வாழ்க்கை முறை. இது வலியோட வேறையா இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த டூல். அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். சரியான வாழ்க்கை முறைனா ஏதோ பெரிய தியாகம் பண்ணணும், இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. இது முழுக்க முழுக்க பேலன்ஸ் பத்தினது. இந்த 3 ஸ்டெப்ஸ் பாருங்க. முதல்ல, சாப்பாட்லயும் சரி பொழுதுபோக்குலயும் சரி ஒரு அளவு இருக்கணும். 2வது, நம்ம செயல்கள்ல ஒரு நிதானம். அவசரமோ இல்லாம சோம்பேறித்தனமோ இல்லாம கரெக்டா செயல்படுறது. 3வது, நம்ம தூக்கத்தையும் முழிச்சிருக்கிற நேரத்தையும் ஒழுங்குபடுத்துறது. இந்த பேலன்ஸ் தான் வலிய விரட்ட போற முதல் படி. இந்த மாதிரி ஒரு சமநிலையான வாழ்க்கை முறை நம்மள எங்க கொண்டு போய்விடும்? இதுக்கான ஃபைனல் ஆன்சர் பகவத்கீதையில இருக்கு. அந்த கடைசி அழிப்பவன் தான் யோகா. இங்க யோகானா வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அது ஒரு பேலன்ஸ்ட் உயர்ந்த மனநிலை. ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். நாம முன்னாடி பார்த்த அந்த சரியான வாழ்க்கை முறையை யார் ஒருத்தர் சரியா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு யோகாங்கிற அந்த உன்னதமான நிலை வலிய மொத்தமா அழிக்கிற ஒரு கருவியா மாறிடுது. இது வலி கூட சண்டை போடுறது பத்தினது இல்ல, ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழறது மூலியமா வலியே கடந்து போற ஒரு நிலைய அடையறத பத்தினது. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. வலிங்கிறது ஒரு வார்னிங் சிக்னல்னா, உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ சந்திச்சிட்டு இருக்கிற உடல் வலியோ மனவலியோ அது உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல முயற்சி பண்ணுது? உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில சமநிலை, அதாவது பேலன்ஸ் தப்பா இருக்கு? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வலிய ஒரு எதிரியா பாக்குறத விட்டுட்டு ஒரு வழிகாட்டியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதோட உண்மையான அர்த்தமும் புரியும், அதை கடந்து போறதுக்கான வழியும் புலப்படும்.